ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அங்கே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஆஸ்பத்திரி கையில் வந்துடுவோம். இன்றைக்கி என் பேத்திக்கு பிறந்தநாள். அத்தனை சேரும் என் பேத்தியை ஆசீர்வாதம் பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பேத்திக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறந்துட்டு இதை பாருங்கள். நாங்கள் ஆஸ்பத்திரி கையில் ஆண்டிக்கிட்டு இப்போ ட்ரெயின் ஏறதுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக என் பேத்திக்கு உங்களோட ஆசீர்வாதம் கிருபை வேணும். எல்லாருமே என் பேத்திக்காக எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் யார் யாருக்கு பிறந்தநாள் தினம் விஷ் பண்ணுவேன். இன்றைக்கி கண்ணு அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ. நாங்கள் என்றைக்குமே தங்க பிள்ளைய மயிலுன்னு கூப்பிடுவேன், வேலுன்னு கூப்பிடுவேன், குலசாமின்னு கூப்பிடுவேன் தங்கத்தை. நீங்கள் உங்கள் பேத்தி பேரனை எப்படி கூப்பிடுவீங்க? எனக்கு என் குலசாமி, என் பேத்தி, என் மயில், என் வேல் மயில், என் தங்க அம்மா. என் வயசுமே என் பேத்திக்கு போட்டுரும். நான் பெருசாக எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. ஆனால் கடவுள்கிட்ட தினம் நான் கேட்கறது என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும். இதை மட்டும் தான் கடவுள்கிட்ட கேட்குறேன். காலையிலே வீட்டுக்கு கீழே இருக்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு என் பேத்திக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேத்தி. என் தங்கக்குட்டி அம்மா பர்த்டே நல்லா செய்து பண்ணணும்னா ஒரு வருஷம். எங்கே இருந்தாலும் என் வேல்மையில் என் முருகர் வேலோடு காத்துக்கிட்டு இருக்காரு. உலகத்துட்ட ஒருத்தவங்க பெண்மை அடையிறது ரொம்ப இது. நான் அம்மாவும் ஆகிட்டேன், பாட்டி ஆகிட்டேன். நான் பெருமையாக இருக்குது எனக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ கண்ணு அம்மா, தங்கமயில். என் குலசாமி தான் இந்த உலகமே, என் பிள்ளைங்களும் இந்த உலகமே, என் பேத்தியாகவும் தான். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் விடுற மூச்சு ஒன்றுமே என் பசங்களுக்கு, என் பேத்திக்கு. இன்னைக்கு என் பேத்தி கண்ணு அம்மா, என் குலசாமி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் தங்க குஞ்சு தங்க மயிலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மயில் குஞ்சை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் பேத்தி, என் தங்க மயில், என் குஞ்சு, என் தங்கம் வைரல் என் இதயத்திலேயே இருக்க. கண்ணை மூடுனாலே எனக்கு பேத்தி தான் தெரியுதா. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பேத்திக்காக இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிக்கணும். இன்றைக்கி வேறு யார் யாருக்கு பிறந்தாலும் அத்தனை பேரும் உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த காலையில் சாப்பிடல, ஆஸ்பத்திரி வாங்குறேன். அது ரொம்ப டயர்டாகவே தவச்சிட்டுது. எங்கள் அக்கா வீடு இங்கே தான் இருக்குது. அக்கா பின்ன அக்கா பையன் எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. பின்ன நாளைக்கு இருக்குது, கையில் ஆப்ரேஷன் இருக்குது. நாளைக்கு பலபடி 10 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆகணும். இப்படியே விட்டுனா கை பாதிச்சிடும், தொழில் பார்க்குற கை பாதிச்சிடும்னு நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு வேறு பெரிய செலவு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். நாம் இருக்க பயமேன்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். என் பேத்தியாக்கு எல்லாம் விஷ் பண்ணதுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.